சார் தற்போது இன்று இரவு பெரும் தாக்குதல் நடத்த இந்தியா திட்டமிட்டிருப்பதாகவும் இந்திய ராணுவம் வான்வழி, கடற்படை, அதே போன்று தரைப்படை என 3 வகையிலும் தாக்குதல் நடத்த போவதாகவும் ஒரு தகவலுக்கு கசிந்து கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு இந்தியா போகக்கூடிய வாய்ப்பு இன்று இரவு இருக்குமா சார்? நிச்சயம் இருக்குங்க. ஏன்னா பாகிஸ்தான் ரொம்ப ஹெவி ஹேண்டட்ல வந்துட்டாங்க. அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணி ஆகணும். பண்ணலைன்னா நிலைமை அவ்வளவு சரிப்பட்டு வராது. அவங்க பேரேஜ் ஆஃப் ட்ரோன்ஸ் விட்டுக்கிட்டு இருக்காங்க, எக்யூப்மெண்ட் விடுறாங்க, ஆர்டிலரி ஷெல் பண்றாங்க, ஏர்கிராப்ட் 3 ஷாட் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய ஏர்கிராப்ட் போய்கிட்டு இருக்குது, அட்டாக் ஜெட்ஸ் இதெல்லாம். ஸோ நம்மளும் அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணும். அதை விட ஓவர் பவர் பண்ணி அவங்க மெயின் ஹெட் குவார்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டலேஷன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அன்டெக்ளேர்ட் வார் வார் மாதிரி போச்சு. இனிமேல் வார் ஃபுல் ஃபிளெஜ் போறதுக்கு நிலைமை இருக்கு. அதாவது இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் வார் தொடங்கி விட்டது என்று சொல்லலாமா சார்? தொடங்குற மாதிரி இருக்குது. இனி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது லேட்டா தான் இருக்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் பிரகாரம் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒன்ஸ் பார்டர் கிராஸ் பண்ணி போகும்போது அப்புறம் வார் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் டெக்ளேர் பண்றது டைம் ஆகும்னு நினைக்கிறேன். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு வல்லரசு, பாகிஸ்தானும் அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறோம், நாங்களும் மிகப்பெரிய ராணுவத்தை வைத்திருக்கோம் என்று சொல்கிறார்கள். இந்தியாவுடைய தாக்குதல் பதிலடியை பாகிஸ்தானால் சமாளிக்க முடியுமா சார்? நிச்சயம் முடியாது. ஏன்னா நம்ம அவங்களோட 3 பங்கு மேன் பவரும் 2 பங்கு எக்யூப்மெண்ட் இருக்கிறோம். அப்புறம் ரிசோர்ஸ் ஆல்சோ அவங்களுக்கு இது மட்டும் கிடையாது. பெட்ரோல் வேணும், டீசல் வேணும், ரேஷன்ஸ் வேணும். அவங்கள சப்ளைஸ்லாம் ஒரு 3-4 நாளுக்கு மேல அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாது. அப்புறம் அம்யூனிஷன் ரிசர்வ் வேணும், அதுவும் கிடையாது, அவங்களால முடியாது. ஒரே பயம் என்ன பண்ணாங்க, நியூக்ளியர் வார்ஃபேர் வச்சுதான் பயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் அது என்ன லெவல்ல போகுதுன்னு தெரியல. ஆனா S-400 சிஸ்டம் கம்யூனிகேஷன் டிஃபென்ஸ் சிஸ்டம் உலகத்திலேயே பெஸ்ட்னு இந்தியா ப்ரூவ் ஆயிருச்சு. ஸோ அவங்களை தாண்டி வர்றதுக்குள்ள டிடெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இது பாகிஸ்தானுக்கு கன்வென்ஷனல் அண்ட் பிசிக்கலா இருந்தாலும் மற்ற நாளுக்கு ஜிட்ரிவு கொடுத்துருக்கோம். ஏன்னா சைனாவோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டே போய் டிடெக்ட் பண்ணாம நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அமெரிக்காவோட சுப்பீரியராவோட இருக்கிறோம். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக்கலி கம்யூனிகேஷன், அதுல சேட்டலைட், இதுல நம்ம ரொம்ப அட்வான்ஸ் ஆகிருக்கிறோம். இது நம்மளோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறது உலக நாடுகளே ஒரு அசர் நிலைமை கொண்டு வந்திருக்கிறோம்.